ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? அடிக்கடி நான் தனிமையா இருக்கேன்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்றீங்களா? என் அம்மா, அப்பா வேலைக்கு போயிட்டா நான் தனிமையா இருக்கேன். என்னுடைய லீவ் டேஸ்ல கூட நான் தனியா தான் டைம் ஸ்பெண்ட் பண்றேன். நான் ஸ்கூல் போயிட்டு வரும்போது கூட சில நேரம் நான் தனிமையா தான் வர்றேன். இதனால ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலைய என்னால உணர முடியலன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? அநேக சிறு பிள்ளைகள் அம்மா இருந்து அப்பா இல்லாத ஒரு சூழ்நிலை, அப்பா இருந்து அம்மா இல்லாத ஒரு சூழ்நிலை. இதனால ஒரு நல்ல ஒரு பாதுகாப்ப என்னால உணர முடியலையே! அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்கல்ல? அப்போ உங்களுக்கு தான் இந்த வசனம். உங்களை பார்த்து தான் ஏசப்பா சொல்றாரு. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, இந்த சிறியரில் ஒருவரையும் அற்பமாக எண்ணாதிருங்கள். அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று வேதவசனம் சொல்லுது. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? உங்களுக்கென்று தேவதூதர்களை ஏசப்பா கொடுத்திருக்கிறார். அதனால தான் சங்கீதம் 91ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல கூட, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று வேதவசனம் சொல்லுது. பாத்தீங்களா? உங்க வழிகளில் எல்லாம் உங்கள காக்குறதுக்கு தூதர்கள் இருக்காங்களாம். ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு சொல்றாரு. மத்தேயு 18:10ல உங்களுக்காகவே தேவதூதர்கள் இருக்காங்களாம். அதனால நீங்க கவலைப்படாதீங்க. உங்க கூட தூதர்கள், ஏசப்பாவும் கூடவே இருக்காரு. நீங்க எதற்கு சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.